Hi friends, welcome to our channel. This video is sponsored by BuyMote e-shopping app. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகின்ற 29/1/2025 தை அமாவாசை அன்று இந்த 20 நிமிடத்தை யாரும் தவற விடாதீங்க. அமாவாசையில் வரும் அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே மாதந்தோறும் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். அந்த வகையில் இந்த தை மாதத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் 29/1/2025 தை அமாவாசை அன்னைக்கு வருது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்குங்கிறது நம்பிக்கை. 28வது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்கிட்ட கொடுத்தா அதை அவங்க தவறாக பயன்படுத்திடுவாங்கங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் ஒளித்து வைத்திருக்கிறதாக நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகள் சொல்லுதுங்க. உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட 20 நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம்னு சொல்கிறோம். அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு, அபிஜித் நட்சத்திரங்கிறது வேறு. அபிஜித் முகூர்த்தங்கிறது தினந்தோறும் மதியம் 11:45 12:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்தில் சொன்னாலே நமக்கு பலன் நல்லபடியாக கிடைக்கும். இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். சரி, அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் தை அமாவாசை அன்று எந்த குறிப்பிட்ட 20 நிமிடத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அந்த நேரத்தில் எப்படி வேண்டுதலை இறைவன்கிட்ட வைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஜனவரி 29 புதன்கிழமை காலை 8 மணியிலிருந்து 8:32 மணி வரையில் இருக்குது. இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து நம்மளுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்தில் சொல்லணும். முதல் முறையாக அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை நிறைவடையும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையாக தான் வைக்கணும். மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும்போது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். நல்ல வேலை கிடைக்க, நோய் நொடி தீர, பிள்ளைகள் நன்றாக படிக்க, கடன் தீர என இப்படி எந்த வேண்டுதல் வைத்தாலும் சரி, நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். நல்ல வேலை கிடைக்க வேண்டுமென்றால் ஹனுமன் மந்திரம் மற்றும் கடன் சுமை குறைய வேண்டுமென்றால் மகாலட்சுமி மந்திரம், பணவரவு அதிகரிக்க வேண்டுமென்றால் குபேரர் மந்திரம். இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திர உச்சாடனங்களை செய்து இந்த பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கலாம். அல்லது உங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாட்டு மந்திரத்தை கூட சொல்லலாம், தவறு கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த 20 நிமிடங்களுக்கு உங்களுடைய மனது ஒருநிலைப்பட்டிருக்க வேண்டும். இந்த 20 நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது. நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்துங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அமாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நேரத்தில் குலதெய்வத்திற்கும் நன்றி சொல்லலாம், முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம். மிக்க நன்றி நண்பர்களே. இது போன்ற ஆன்மீக பதிவுகளை நமது சேனலில் தொடர்ந்து பார்த்து வருவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் பதிவு செய்யும் பதிவுகளெல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை தேடி வரும். நன்றி.